தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் இன்று நல்ல வெயில் அடித்து வரக்கூடிய நிலையில் பாரதி நகர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு தொலைபேசி வாயிலாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அதிகாரிகளுடன் அந்த பகுதிக்கு விரைந்த அமைச்சர் கீதா ஜீவன் பாரதி நகர் பகுதியில் ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் உறிஞ்சி அப்புறப்படுத்துவதோடு ஒரு சில பகுதிகளில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஓடை அமைத்து தேங்கியுள்ள மழைநீரை மழைநீர் வடிகால் வழியாக அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இனிவரும் காலங்களில் மழையின் போது தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து செயல்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கோக்கூர் பகுதியில் தெருக்களில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் வெளியே செல்லாமல் அப்படியே இருப்பதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அமைச்சர் கீதா ஜீவன் கோக்கூர் பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் காலிமனைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்வையிட்டார். பின்னர் தண்ணீர் செல்ல வழி இல்லாத பகுதிகளில் மோட்டார் மூலம் தண்ணீரை உறிஞ்சி அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்ததோடு விரைவில் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோக்கூர் பகுதியில் உள்ள மக்களிடம் கூறினார். மீண்டும் மழை வந்தால் இந்த பகுதிகளை கவனத்தில் எடுத்து தண்ணீர் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகே உள்ள மேட்டுப்பட்டி பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர சிரமப்பட்டு வருவதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்ததும் திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி பகுதியை பார்வையிட்டு அந்த பகுதியில் உள்ள மழைநீர் வெளியேறும் கான் பகுதியை தூய்மை பணியாளர்களை வைத்து சுத்தம் செய்து மழைநீர் வெளியேறுவதை உறுதி செய்ததோடு சாலைகளில் தேங்கியிருந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்காக மின் மோட்டாரை வைத்து மழைநீரை அப்புறப்படுத்தினார். தூத்துக்குடி மாநகரில் கடந்த 19ஆம் தேதி பெய்த மழை காரணமாக PND காலனி பகுதியில் மழைநீர் தேங்கியது. இதனால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர். உடனடியாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அப்புறப்படுத்தி அப்பகுதியை இயல்பு நிலைக்கு திருப்பினார். இருந்த போதிலும் ஒரு சில பகுதிகளில் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதாலும் மீண்டும் வானிலை ஆய்வு மையம் புயல் எச்சரிக்கை விடுத்துள்ளதாலும் போர்க்கால அடிப்படையில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அந்த பகுதியில் மழை பெய்தால் மழைநீர் எளிதில் வெளியே செல்வதற்கு தேவையான கான் வசதியை ஜேசிபி மூலம் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த PND காலனி பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலைகள் போடுவதற்கு முன்பாக மழை பெய்ததால் சேரும் சகதியுமாக காணப்பட்டது. உடனடியாக சாலையை சரல்மண் மூலம் செப்பனிடும் பணியை மேற்கொண்டதோடு பணியை விரைந்து முடிக்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் உத்தரவிட்டார். அதோடு அந்த பகுதி மக்களிடம் விரைவில் நிரந்தர தீவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக கூறினார்.